ஜாக்லின், இது ஒரு பாட்டு ரவுண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. இந்த தீபாவளிக்கு எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறியா? ஓகே. காட்டு பயல கொஞ்சி போட என்ன ஒரு வாடி, முரட்டு முயல தூக்கி போட வந்த பயலாடி, கிழட்டு காட கிடந்த எனக்கு இருக்கு மொழிக்கார புரட்டி போட்டு இழுக்கிறடாடி, குருட்டு போன போல என்ன மறைச்சு மறைச்சு பார்த்து ஒரு பாம்பா ஆக்கி புட்ட நீ, முந்தியில சொருகி வச்ச சில்லறைய போல நீ, இடுப்பு மடிப்பில் என்னென்னமோ செஞ்சு புட்டு போற நீ, பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ, நான் உனக்கு யானை பசி சோல பொறி, நீ எனக்கு சோல பொறி, யானை பசி அடுத்த மாசம் ஐப்பசி. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இப்பதான் அந்த பாட்டுல தங்கதோரான ஜோக் இருக்குன்னு இல்ல நினைச்சேன். எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷமா இருக்கு, நான் பாடினது கேவலமா இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி அவரோட ஜோக் இருந்ததா. ஓகே, சோ இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா யார் கூட போட்டி போட போறாங்கன்றது முடிவாயிடுச்சு. சோ தங்கதோரான கூட போட்டி போட போறது நம்ம பழனி அண்ணன். இந்த போட்டிக்கு ரெடியா? ரெடி. சோ நம்மளோட செகண்ட் ரவுண்ட் பாடி ராசாத்தில வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்காக ஒரு பாட்டு ப்ளே பண்ணுவோம். ஓகே. அந்த பாட்டு வந்து நாங்க சடனா ஸ்டாப் பண்ணிடுவோம். சோ இந்த ஜோடியில யாருக்கு வந்து அந்த பாட்டோட லைன் தெரியுதோ அவங்க வந்துட்டு பஸருக்கு பதிலா இந்த கையில போட்டிருக்கீங்களா இந்த கிளவுஸ், அதுல உங்க புருஷனை வந்து ஓங்கி ஒரு குத்து குத்தணும். உங்க புருஷன் கத்துறது வந்து பஸர் அளவுக்கு ஒரு சவுண்ட் வரும். ஜாக்லின் ஒரு நிமிஷம். மூஞ்சில குத்தணுமா இல்ல வயித்துல குத்தணுமா? இல்லங்க, எங்க குத்துனா சத்தம் வருமோ அங்க குத்து. என்ன பல தீபாவளி அன்னைக்கு பலகாரம் பண்ணாலும் விவகாரம் பண்றீங்க போலீங்களா? சோ யாரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த குத்து குத்தி நீ பஸர் மாதிரி கத்துறீங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த பதில சொல்லக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் போடுங்க. நான் வந்தா அள்ளி தந்தா உண்டாக தீருமா, நான் ஒன்னா ஒட்டி நின்னா ஓ மோகம் ஆறுமா, மாமு எல்கேஜி நான் ஒரு பிஎஸ்சி, தொட்டப்பட்ட ரொட்டுக்கெல்லாம் அந்த தங்குதுரை அண்ணன் தான் ரொம்ப கத்திருக்காராம். அது எங்களோட தேர்ட் அம்பையர் சொன்னதால பாடுங்க. தொட்டபெட்டா ரொட்டுக்கல்ல முட்டை போரட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, நீ ஒரு எல்கேஜி நான் ஒரு பிஎஸ்சி. தெரியல, இங்க எல்கேஜி அங்க பிஎஸ்சி மேல. ஓகே. தொட்டப்பட்ட ரொட்டு மேல சிக்கன் பரோட்டா, நான் தொட்டுக்கொள்ள முத்தம் தரட்டா. பாடுறியே ராசாத்தி ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சாங்க சூப்பரா கண்டுபிடிச்சு அந்த 5 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு தங்கதுரை அண்ட் அண்ணா. நான் குத்துறேன், நீங்க தான் கத்தணும். இப்போ இந்த போட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. இந்த சாங்ல வந்து எங்க கட்டாச்சு? தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. சோ இதுதான் இந்த ரியல் டாஸ்க். இப்போ நாங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுக்கப்படும். அந்த 5 நிமிஷத்துல நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா உள்ள போய் முட்டை பரோட்டாவும் சிக்கன் தொக்கு பண்றதுக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ஸும் எடுத்துட்டு வரணும். ஓகே? ஓகே. சோ ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி ரெடி. So your time starts now. நீ முன்னாடி போ. ஏய், சிக்கன் பரோட்டா, முட்டை பரோட்டா, சிக்கன் பரோட்டா, முட்டை பரோட்டா, சிக்கன் தரட்டா. என்னடா இது டேய்? சிக்கன் பரோட்டா, சிக்கன் பரோட்டா. இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நீ அசால்ட் பண்ண கூடிய வேண்டாம். பரோட்டாக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு என்னடா தெரியும்? அண்ணா வர ஓகே ஓகே. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? அவர் வந்து கடை போட போறான்னு நினைக்கிறேன், முட்டை பரோட்டா கடை. அம்மாடி அம்மாடி. வெங்காயம் தக்காளி எடு, வெங்காயம் தக்காளி, முட்டை எடு, சிக்கன் எடு, சிக்கன். ஏய், சிக்கன் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கா பாரு அங்க எங்கயாவது. ஏன் பொண்டாட்டிக்கு முட்டை பரோட்டா சிக்கன் கறினா என்னன்னே தெரியாது. முட்டை மற்ற விஷயங்கள்லாம் அவ தொட்டு கூட பார்த்துக்கிட்டேன். சரி, நிஜமாவே ஹையஸ்டா நீ எவ்வளவு பரோட்டா சாப்பிட்டுருக்க? நான் வந்து ஹையஸ்டா ஒரு 10 பரோட்டா சாப்பிட்டுருக்கேன். நான் 20 பரோட்டா சாப்பிட்டுருக்கேன். நான் 2 பரோட்டா தான், 3 பரோட்டா சாப்பிட்டுருக்கேன். 50 பரோட்டா. நாங்க ஹாட் பாக்ஸ் லெவல்ல வைக்க முடியும்னு கேக்கலடா. ஹாட் பாக்ஸ்ல இல்ல. ஏங்க பெரிய அம்மா மைதா எங்க இருக்கு? மைதா தான் தேடுறேன், கிடைக்குது. மைதா மாவு எங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடுகுது. அண்ணா எங்க இருக்குற? சிக்கன் எடுத்துட்டியா? எடுக்கலையே, சிக்கன் எங்க இருக்குது? ஆனா அண்ணனை பார்த்தா ஏதோ சேட்டுகள் இந்த திருடுற மாதிரியே இருக்கிறாரு இந்த காஸ்டியூம் ஆளும்.
ஆல்ரெடி அதான் பழைய தொழில் இருக்கு தெரியல வயசு எப்பவுமே மறைய மாட்டாப்ல இருக்காதுல்ல இதுலதான் நட்ஜெட் தான் இருக்கு. மைதா மாவு அங்க இருக்கும் பாரு, எடுத்துரு. இல்லையே மைதா இல்ல வேற என்ன எடுத்துருக்க அப்போ இவ்வளவு நேரம்? சிக்கன் மட்டும் இல்லையே, மைதா மாவு இல்ல, சிக்கன் மசாலா ஐட்டமே இல்லையே. சிக்கன் மசாலா பாக்கெட்டே எனக்கு கிடைக்கல. நானும் தேடுறேன். ஒண்ணுமே இல்ல. அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியாம. ஓகே, இந்த டாஸ்க்கு உண்டா 2 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் எடுங்க. சிக்கன் ஃபர்ஸ்ட் எடு. டைகரா டைகர். மைதா மாவு ஹோல் வீட் ஆட்டா நம்ம இதுல கூட எடுத்துக்கலாம். விடு, நம்ம இதுல கூட செஞ்சுக்கலாம். மைதாக்கு பதிலா நாங்க வீட் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃப்ளோர் என்னென்ன இருக்கோ எல்லாமே நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். நான்வெஜ் மசாலா காணுமே. மைதாவா? தங்கதுரை அண்ணா, பாண்டி அண்ணா, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாம் வெடிக்க போகுது. சீக்கிரம் ஓடி வாங்க. இதெல்லாம் பிஸ்கெட் ஐட்டம்ஸ். அவங்க கிளம்பிட்டாங்களா? ஏன் மசாலா ஐட்டமே காணும்? இந்த இடத்துல வந்து டக்குன்னு நான் கேள்வி கேட்கறேன். நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பொருள் மாறி மாறி சொல்லணும். பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முட்டை, தண்ணி, அச்சோ உப்பு, இது ஃப்ரிட்ஜ், எண்ணெய், அடுப்பு. பைத்தியம். தேவைதான். அடுப்பு இல்லாம எப்படி? அடுப்புலாமா இங்க வச்சிருப்பாங்க. அடுப்பு கேஸ் டியூப்னு வருவான். செருப்பு கைட்டு அடிப்பேன். சொல்லு. உன்ன இல்லம்மா, இவனம்மா. நீ சொல்லுமா. இங்க வா. மசாலா ஐட்டமே இல்லையே. எப்படி இருக்கும் மசாலா ஐட்டம்? தேடு. அததான் தேடுறேன். நீங்க வாவான்னு நான் அப்படி வருவேன். பிஸ்கெட் கிட்ட நிக்கிறீங்க, மசாலா ஐட்டம்னா அது எங்கேயோ மசாலா ஐட்டம் மட்டும் மாட்டிட்டு இருக்கு. அருணா இங்க வா. எங்க இருக்கு? எடு. அங்க போய் பாருமா, அந்த லாஸ்ட்ல பாருமா. சிக்கனே இல்லையே. லூசு, நாங்க தேடிட்டு இருக்க. அப்புறம் என்ன கூப்பிட்ட? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? 10 9 8 7 6 5 4 3 2 1. ஹலோ அருணா, உள்ள போவாங்க, ஃப்ரிட்ஜ் உள்ள போவாங்க. ஆஸ்ட்ரோ வின்மின் ஷாப்பிங் கிலாடிஸ்ல நம்ம வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தங்கதுரை அண்ணாவும் அவங்களோட வைஃபும் சேர்ந்து இந்த பின்ன பள்ளி அண்ணமும் பக்கத்து வீட்டு பொண்ணுமா போனாங்க. அவரும் அவர் வைஃப் தான் போனாங்க. ஆல்ரெடி கண்டுபிடிச்சு 5 பாயிண்ட்ஸ் லீடிங்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்காரா? ஜோக் சொல்லி ப்ளீடிங்ல இருக்காரு அவரு. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை வந்து 2 பேருமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கரெக்டான பொருளை எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். பட் ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியா இருக்கு. இத நாங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம்? இது வித்தியாசமான போட்டி இல்ல. இது இந்த போட்டிக்கு என்ன வேணும்னு எங்களுக்கும் தெரியாது. அதனால வந்து நாங்க வந்து கரெக்டான ஒரு நேர்மையான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒருத்தரை தான் நம்ம இங்க கூப்பிட போறோம். டேஸ்ட் பாக்கிறதுக்கு செஃப்பை கூப்பிடலாம். பொருள் கரெக்டா இருக்கான்னு பாக்கிறதுக்கே நாங்க வந்து ஒரு பயங்கரமான செஃப்பை கூப்பிட்டுருக்கோம். நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்ம செஃப்பை வெல்கம் பண்ணிடலாம். தாமுவின் தத்து பிள்ளை ஷெஃப் அருள்ராஜ் சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும் சார். ஓகே, ஒரு பொருளுக்குமே ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? கரெக்டான பொருளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தங்குதுரை அண்ணா அண்ட் அருணாக்கா வந்துட்டு எவ்வளவு கரெக்டான பொருள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம். ஐயோ, மைதா வந்து தேவையான பொருள். ஓகே, இது என்ன சார்? நாங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா முட்டை பரோட்டா தான் சொன்னோம், வீட் பரோட்டான்னு சொல்ல. அது இது கரெக்டான இன்கிரிடியன்ட்டா இல்லையா? இல்ல, இது கிடையாது. இல்லையா? சாரி. இது ஓகே, இதுவும் ஆட்டா தான். ஆக்சுவலா இது தேவைப்படாது. உப்பு தேவைப்படும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுவும் தேவைப்படும். சூப்பர். முட்டை பரோட்டாவுக்கு நாங்க நெய்லாம் போட மாட்டோம், ஆயில் மட்டும் தான் போடுவாங்க. சிக்கனுக்கும் தேவைப்படும். குழம்பு மிளகாய் தூள். ஓகே, சிக்கன் கிரேவி. ஆக்சுவலா இது வந்து சிக்கன்ல யூஸ் பண்ணலாம் குழம்புக்காக வேண்டி. அடுத்து வந்து ஆயில் எடுத்து வந்திருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். Thank you. வெங்காயம் தேவைப்படும். ஒரு வெங்காயம். அடுத்ததா டொமேட்டோ வச்சிருக்காங்க, அதுவும் தேவைப்படும். முட்டை ஒரு டப்பா எடுத்து வந்திருக்காரு. பச்சை மிளகாய் எடுத்து வந்திருக்கீங்க, அதுவும் தேவைப்படும், வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு முட்டை எடுத்து வந்ததுனால நாங்க ஒண்ணு மட்டும் அக்செப்ட் பண்றோம். ஓகேங்களா? ஐயா, thank you. அடுத்ததா இதுல வேற எதுவும் இல்ல. நீ எடுத்துட்டு வந்ததுல முக்காவாசி தேவலாம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் தேவையானதா இருக்கு. ஓகேவா? தேவையான அது எத்தனை? 9. ஓகே, முட்டை பரோட்டாக்கும் சிக்கன் கிரேவிக்கும் வந்துட்டு 9 இன்கிரிடியன்ட்ஸ் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவரு என்னென்ன வச்சிருக்காருன்னு பாத்துடலாம். ஆக்சுவலா அவங்களும் மைதா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது நல்ல மேட்டர் தானே? ஆமா, அது அவங்க கையிலேயே கொடுத்துருங்க. நாங்க வச்சுக்கோங்க. மைதா கரெக்ட்.
சார் இது பாருங்க சார் நல்லா இருக்கும். பிரிஞ்சி இலை இது தேவைப்படும். இது எல்லாம் தேவைப்படும். 2 பாயிண்ட். சூப்பர். கீ நெய் தேவைப்படாது. ஐயோ சார் காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். Black salt யாரும் யூஸ் பண்ண மொத்த மாட்டாங்க. சால்ட்டும் உங்க பேக்ல இருக்கு. ஏதாவது ஒரு சால்ட் இந்த சால்ட் யூஸ் பண்ணாது. அதுக்கு நாங்க 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம் சார். இந்த பாக்கெட் பிடிக்கல காஸ்ட்லியா இருக்குன்னா சீப்பா நல்ல பாக்கெட் இன்னொன்னு வச்சிருக்கோம். சார் திஸ் இஸ் கால் லவங்கம். பல்வலி அப்ப கடிச்சிக்கலாம். கண்டிப்பா தேவைப்படும். சிக்கன் கிரேவில யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா சார் இது நல்லெண்ணெய் தேவைப்படும் சார். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா நல்லெண்ணெய் சார் முக்கியமானது கடுகு எதுக்குமே தேவைப்படாது சார். கடுகு எதுக்குமே தேவைப்படாது இல்ல சார். கண்டிப்பா. அதனால சின்ன பாக்கெட் எடுத்துறீங்க. அன்னி கண்ணுல கண்ணீர் வரும்னு சொல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வந்திருக்காரு. இதே வாசல்ல கட்டிடுவாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாரு. பழனி அண்ணா அண்ட் சங்கீதா அக்கா வந்துட்டு 8 பொருள் எடுத்திருக்காங்க. ஓகே சோ நம்மளுடைய தங்கதுரை அண்ணா அண்ட் அருணாக்கா வந்துட்டு பாட்டு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம 9 பொருளையும் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாரி ராசாத்தில வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 டீம் போட்டி போட்டுட்டாங்க. அடுத்ததா போட்டி போட போற டீம் வந்து சரத் அண்ட் கிருத்திகா அண்ட் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா யோகி அண்ட் மைனா. சோ உங்களுக்கு ஏற்கனவே ரூல்ஸ் தெரியும். ஒரு சாங் ப்ளே ஆகும். அந்த சாங் எங்க முடியுதோ அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே உங்களுக்கான மியூசிக் இதோ. அட பாய் எத்தனை கோயில கண்டுபிடிக்கிறது நானு. எங்க வச்சிருக்க? அதிகமாக அடி வாங்கி அந்த பெருமையை பெற்ற சரத் அவர்களே சொல்லுங்க. அடுத்த வார்த்தை என்ன வரும்? வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். ஆறுமே சாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு 5 பாயிண்ட். பெப்பர் சிக்கன் ரோஸ்ட்க்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸர் அழுத்தின உடனே 5 நிமிஷம் தான். இங்க பாருங்க பழனி அண்ணாவும் தங்கதுரை அண்ணா மாதிரி பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ்ல எல்லா இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வரணும். ஓகே ஸ்டார்ட்ஸ் நவ. சொல்லுங்க. செப்பா அது செப்பா தெலுங்கு. அவர் வந்து தெலுங்குல கூப்பிடுறாரு. சேப் இப்ப சேப்பா போயிருங்க. இருப்பா சேப் செப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேனா இருந்தாரு. ஒரு வாட்டி கூப்பிட்டா போதும். எதுக்கு இத்தனை வாட்டி கூப்பிடுற? இந்த பசங்க எனக்கு கிளாஸ் எடுத்துருக்கப்பா. அது வேண்டாம். சிக்கன் எங்க இருக்கு? குமின் பவுடர் போட்டுக்கோ. ஐயோ சிக்கன் எங்கடா இருக்கு? வரணும். எங்க இருக்கு பாத்திரியா? சிக்கனை காணுமே. மாப்ள எங்கடா இருக்க? மிளகு மிளகு எடுத்து வந்துட்டேன் இரு. ஷெஃப் வந்திருக்காருண்ணா. இம்ப்ரெஸ் பண்ணா மார்க் ஏதாவது போடுவாப்ல. நான் ரெக்கமெண்ட் பண்றேன். குக்கிங் ஜோக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. குக்கிங் ஜோக். ஸ்லாப்ல இருக்க எல்லாத்தையும் டப்படப்படப்படப்படப்படன்னு தள்ளி விட்டு வந்தாச்சு. இருக்க ஒரு மசாலா பாக்கெட் விடல. ஷெஃப் இன்னைக்கு வச்ச மீன் நாளைக்கு கருவாடு ஆகுது. ஆமா இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு நாளைக்கு கருவாட்டு குழம்பு ஆகுமா? ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா. இதெல்லாம் கேட்கவே கூடாது. தீபாவளிக்கு வீட்டுல ஏதாவது சாமிக்கு படைக்கலான்ட்டு காய்கறி வாங்க சொன்னாங்களாம். சரி காயை வாங்கிட்டு வந்துட்டே இருக்காயா. சரி வர வழியில கவர் பிஞ்சிச்சா. ஏன் அண்ணா ஜோக்குங்க நல்ல ஒரு சீரியஸ். 2 minutes more 3 minutes up. சீக்கிரம் அண்ணா அந்த 2 minutesல முடிச்சிருந்தேன் காமெடி. தயவு செய்து தெரியல. ஏன்னா கத்திரிக்காவா. அதான் கத்திரிக்காய் கவர். ஐயோ ஏய் சிக்கன் எங்கப்பா இருக்கு? என்னைய கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் சிக்கனை தாண்டி தேடிக்கிட்டு இருக்கேன். ஆயில் எடுக்கணும். என்ன எடுக்கணும் தெரியல. மறந்து போச்சு. உப்பு எடுத்தாச்சு. ஓகே இன்னும் ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. வர இருமா. அப்ப இந்த கடாய் தூக்கும். இந்த கடாய் எடு. நான் வந்து பயங்கரமான ஆளு. இந்த கடாய் கரண்டி தட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை அதுக்கும் பாயிண்ட் இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓடுறானுங்களே. நம்ம சொன்னது பெப்பர் சிக்கன். கடைசி வரைக்கும் சிக்கன் எடுத்து வர மாட்டானுங்க பாரு. மத்த எல்லாத்தையும் தருவாங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 jump out. சூப்பர். மைனா அண்ட் யோகியா இருக்கட்டும்
அண்ட் கிருத்திகா அண்ட் சரதா இருக்கட்டும் நிஜமாவே வந்து பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா தெரியுது, அப்படியே வேர்த்து கொட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வேர்த்து கொட்டியா? கீழ எல்லாம் கொட்டி எடுத்துட்டு வந்துறாங்க. சோ நீங்க தான் இப்போ வந்துட்டு சொல்ல பெப்பர் சிக்கன் ரோஸ்டுக்கு தேவையான பொருட்கள். கருவேப்பிலை தேவைப்படும். அது கொத்தமல்லி தேவைப்படும். புதினா தேவைப்படாது. இது ஸ்ப்ரிங் ஆனியன் தேவைப்படாது. ஸ்ப்ரிங் ஆனியன். ஏன்டி இதெல்லாம் எடுத்த? நீ தானே எல்லாத்தையுமே எடுக்க சொன்ன. அப்பா இருங்க. இது வந்து ஒரு 20 கிலோ சிக்கனுக்கு செய்யலாம் மாட்டுக்கு. நெக்ஸ்ட் காஞ்ச மிளகாய் தேவைப்படாது. உப்பு தேவைப்படும் வச்சுக்கோங்க. இதயம் நல்லெண்ணெய் தேவைப்படுமா? தேவைப்படும். இது நல்ல எண்ணெய், இது விளக்கு எண்ணெய். இவ்வளவுதானா? சின்ன வெங்காயம் அடியில இருக்கு நிறைய. சரி போதும். இது ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்ததா பச்சை மிளகாய், இதுவும் தேவைப்படும். பட்டை தேவைப்படுமா? தேவைப்படும். கொடுங்க. இது வந்து ஸ்பைசஸ் ஸ்டார் அனாஸ் தேவைப்படும். ஓகே. ஜாதிபத்திரி தேவைப்படும். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமா? இல்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அவங்க கிட்ட கொடுக்காம? இல்ல, அது அவங்க கொடுக்கிறதுக்காக தான் சொல்றேன். மிளகு தேவைப்படும். பட்டை தேவைப்படும். ஜீரகம் வேண்டாம். வேண்டாமா? ஏலக்காய் தேவைப்படும். ஏலக்காய் யாருங்க போட? பெப்பர் சிக்கன் தேவைப்படும். தக்காளி தேவைப்படும். இஞ்சி தேவைப்படும். ஓகே. மைனா அண்ட் யோகி டீம்ல 15 பொருள் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ 15 பாயிண்ட்ஸ். அடுத்தது சரவெடி சரத்து. வாங்கய்யா. நாங்க இன்னும் சாதாரணமான ஆளுங்க இல்ல சார். என்னவா இருந்தாலும் அதுக்கு கட்டாயம் வேணும். கரெக்டா இல்லையா? தேவைப்படும். அப்படி பார்த்தா அடுப்பு வேணும். அது அடுப்பு தேவைங்க கிடைக்கல. கடாய் தேவைப்படுமா? சமைக்கிறதுக்கு தேவையான பொருள். சமைக்கிறதுக்கு தான் கடாய் வேணும்ல. சார் திஸ் இஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும். கார்லிக் பேஸ்ட் சார். டூத் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். 1 சார் உப்பு சார். 2 சார் பூண்டு சார். தேவைப்படும். 3 பச்சை மிளகா. சார் 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 தேவைப்படும். பேஸ்ட் எடுத்துட்டாங்களா? அப்புறம் ஏன் பூண்டு? அவங்க கடக்குறாங்க மங்களகரமா மஞ்சள் சார். அவன் என்ன வித்துன்னு இருக்கான்? சார் காஞ்ச மிளகாய் தேவைப்படாதுட்டாங்க அங்கேயே போடு. ஏய் அடிங்க. சார் சோப்பு பாக்கெட் சார். தேவைப்படும். ஆப்பா சோப்பு. ஆரஞ்சு சார். தேவைப்படும். வாங்க. ஐயோ இவனும் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்திருக்கானே. ஜீரகம் தேவைப்படாது. தேவைப்படாது சார். அது அவங்களுக்கு சார். ஒன்னு வச்சிருங்க. தேவைப்படும். இல்ல கொத்தமல்லி வந்து நீ கடைசியா எடுத்து நம்ம கேமரால பாத்துட்டோம். நான் அத புடுங்கனே. இவன் நீ தான் உங்க ஒரு ஆல்ரெடி பெப்பர் கொடுத்துட்டேன், அதனால பெப்பர் பவுடர் தேவைப்படாது. சார் இது சார் அரைச்சு தனியா தூள் தேவைப்படும். இருக்கு சார். தேவைப்படும். காது விட்டு கேளுங்க. உளுந்தெல்லாம் சார் தேவைப்படாது. எண்ணெய் பாக்கெட் சார். கண்டிப்பா தேவைப்படும். அம்மா. ஐயோ. சார் தக்காளி வெங்காயம் சார். கண்டிப்பா தேவைப்படும். ஒரே பாக்கெட்ல 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் எடுத்து வந்துக்கிறான். இவனை வச்சு என்ன பண்றது? இதெல்லாம் கொடுத்தாச்சு பிரதர். நானே என்ன பார்க்கவே போட்டீங்க? என்ன கரம் மசாலா. அது ஏலக்காய். தேவைப்படாதா? ஏலக்காவா? சார் ஏலக்காய் வேணுமா சார்? கண்டிப்பா தேவைப்படும். சார் பல்வலி மேட்ரு தேவைப்படும் பிரதர். ஆமாமா தேவைப்படும் பிரதர். ஏனே? சார் தண்ணி சார். தண்ணி தேவைப்படும். இங்க நீங்களே வாய் அடைச்சு நின்னீங்க பாத்தீங்களா? அது கூலிங் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுப்புல ஊத்துனா சூடாயிரும். கூலிங் வாட்டர் சிக்கனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. 19 இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா எடுத்து வந்திருக்கீங்க. 19 இன்கிரிடியன்ட். சரத் அண்ட் கிருத்திகா வந்துட்டு 19 இன்கிரிடியன்ட்ஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பாட்டியும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு எக்ஸ்ட்ரா 5 மதிப்பெண்கள் பெற்று 24 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. செஃப் நிஜமாவே thank you so much. நாங்க கூப்பிட்டோன்ற காரணத்தால டக்குனே வண்டி எடுத்து மலேசியா வரைக்கும் வந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ல. thank you so much. ஓகே ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் வந்து செஃப்க்கு. ஓகே thank you so much செஃப். பாடி ராசாத்தி ரவுண்ட்ல எல்லாரும் சூப்பரா விளையாடி அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரத் அண்ட் கிருத்திகா 24 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. மைனா அண்ட் யோகி 15 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. தங்கதுரை அண்ணா அண்ட் அருணாக்கா வந்து 14 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. பழனி அண்ணா அண்ட் சங்கீதாக்கா வந்துட்டு 8 மதிப்பெண்கள் வாங்கிருக்காங்க. டைம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் ஒரு அப்ராக்சிமேட்டா தெரியும்ல. நான் பாத்துக்கிறேம்மா. ரைட் விடு. டைகர் தக்காளி 1 கிலோ. டைகர் தக்காளியா? அந்த தக்காளி கொஞ்சம் பழைய தக்காளியா இருக்கு. பரவாயில்லையாமா? தக்காளி 1 கிலோ.